ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் Reks View. இன்றைக்கி ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு wool bread தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணுங்கிறத பார்த்துடலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லாட்டினா மைதா யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மைதா எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எக்ஸாக்டாக ஒரு 200 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். ட்ரை ஈஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டருக்கு தேவையான சால்ட், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். லூக் வார்ம் வாட்டர் ரொம்ப சூடாகவும் ஆட் பண்ணக்கூடாது, ரொம்ப லூக் வார்மில் இருந்தால் போதும். சுகர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மெல்டட் பட்டர் இல்லாட்டினா நம்ம ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீட் பண்ணிட்டா தான் நல்லா ஒரு ஃப்ளஃபியாக இருக்கும். அதனால் நல்லா எல்லா சைடும் நல்லா நீட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கண்டெய்னரில் நல்லா டைட்டான ஒரு ஜாரில் போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ரேஸ் ஆகிருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா ரேஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும்குள்ளே நீங்கள் வச்சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா நீடிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நல்ல ஒரு சூப்பர் சாஃப்டில் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணலை, ஃபஸ்ட்டும் நம்ம ஆக்டிவேட் பண்ணியும் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா ஒர்க் ஆகும். இல்லாட்டினா நம்ம பேட்டர்லேயே மிக்ஸ் பண்ணியும் நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 மெத்தடுமே நல்லா ஒர்க் ஆகுது. இன்னர் ஸ்டஃபிங்க்கு டொமேட்டோ கெச்சப் இல்லாட்டினா நம்ம எந்த சாஸ்னாலும் எடுத்துக்கலாம். இதில் பன்னீர் தான் கிரேட்டட் பண்ணியிருக்கேன். இதுலேயே நம்ம சில்லி சாஸ் எல்லாமே நம்மளோட ஓன் ஸ்டஃபிங் ப்ரிப்ரேஷன் தான். இதில் ஒரிகானோவும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இன்னர் ஸ்டஃபிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பாலையும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நைஃப் இல்லாட்டி பீஸா கட்டர் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம ஒரு சைடை மட்டும் நான் குட்டி குட்டியாக ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கேப்பு விடாமல் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு நம்ம ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். இதில் சீஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பன்னீர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ரோல் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 12 இன்ச்சஸ் மோல்டு எடுத்திருக்கேன். அண்ட் எனக்கு பீஸா மாதிரி ஷேப்பில் இருந்தால் போதுங்கிறதுக்காக 12 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரேஸ் ஆகி வரணும் அப்படின்னா மோல்டோட சைஸை ரொம்ப சின்னதாக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நல்லா ஒரு ப்ரெட் மாதிரி நல்லா ரேஸ் ஆகி வரும். இது நல்லா ஒரு டைட்டாக ஒரு கண்டெய்னரில் ஒரு 1 hour வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டார் ஷேப்பில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு கீழே ஒரு பட்டர் ஷீட் மட்டும் வச்சுட்டு அந்த சர்க்கிள் ஷேப்லேயே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஒரு ஸ்டார் பிரெட் பண்ணுறதுக்கு தான் இது நம்ம பார்த்துட்ருக்கோம். சென்டரில் ஒரு ஏதாவது ஒரு ஷேப் கட்டர் வச்சுக்கோங்க. அதுலேருந்து நம்ம சைடை ஃபுல்லாக ஒரு கட் பண்ணிடலாம். எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸுக்கு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஜிக்ஸாக்காக எல்லாத்தையும் நம்ம ரோல் பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லா சைடையும் ஜிக்ஸாக்காக ரோல் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டார் ப்ரெட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் 1 hour கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே ரேஸ் ஆகி வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா ரேஸ் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு பேக் பண்ணுங்கள்.
மெல்டட் பட்டர் இல்லாட்டினா மில்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். மில்க் வாஷ் இல்லாட்டினா வந்து பட்டர் வாஷ், எக் வாஷ் இந்த மாதிரி நம்ம லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனில் வரும். இப்போ நம்ம பேக்கிங் டைம் முடிஞ்சு நம்ம சூப்பரான ஒரு wool ப்ரெட்டும் ஸ்டார் ப்ரெட்டும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. நம்ம கிட்ஸ்லேருந்து நம்மளுக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். சூப்பராக இருக்கும். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார் ப்ரெட்டுக்கு வந்து இன்னும் ஸ்டஃபிங் எதுவும் வைக்கல, அதுவும் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். ஒரு இன்னோவேட்டிவான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எபிசோடோட பார்க்கலாம். Until then, bye from Reks View. Thanks for watching.